அதாவது சீதா அந்த மாதிரி பயங்கர கவலையில ரோட்ல அப்படியே அந்த விஷயத்தை அதாவது மீனாக்கிட்ட அந்த மாதிரி திட்டி சண்டை போட்டு இந்த மாதிரி மாமாவும் அப்படி பேசிட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தற்செயல அந்த பக்கம் அந்த ஸ்ருதி அவங்கள பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன சீதா என்ன அப்படி போயிட்டு இருக்கீங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சீதாவை நிஜமாவே பார்க்கலங்க அப்படின்னு சொல்லியுமே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சீதா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மறுபடியும் ஸ்ருதி அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சீதா அந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஸ்ருதி என்ன சீதா அப்படி இருக்கீங்க, நீங்க முத்துவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். எனக்கே முத்துவை பத்தி கொஞ்ச நாளா தான் தெரியும், ஆனா நானே அவரை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க, கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் ஆள் வச்சு அடிக்கிற ஆள் முத்து கிடையாது, கண்டிப்பா அவர் இப்படி பண்ற ஆளே கிடையாது. ஒருத்தங்க கிட்ட கொஞ்ச நாள் பழகும் போது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு என்னால கணிக்க முடியும். அந்த வகையில முத்து அப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு அப்படின்ட்டு என்னால 100% உறுதியா சொல்ல முடியும். தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் அருண் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியாது. சோ அதனால நான் அவர் போய் சொன்னார் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா அவர் சைடு தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குமோ, அவர் தான் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க எதுக்கும் நல்லா விசாரிச்சுக்கங்க. ஆனா முத்து அப்படி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சீதா என்னடா அந்த ஸ்ருதி இப்படி சொல்றாங்க, இவங்களே இப்படி சொல்றாங்க அப்படிங்கும்போது நாம போயிட்டு இப்படி தப்பா நினைச்சிட்டோமே, அப்ப நான் தான் அவசரப்பட்டேன்னா லூசுத்தனமா இப்படி போய் சண்டை போட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.